ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மா பேர் வந்து வள்ளியம்மா. இந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை. பக்கத்தில் கடையில் கேட்டேன் இந்த அம்மா பற்றி. இந்த அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வந்து கால் வந்து சரியாக நடக்க முடியாது. மகனுங்க வந்து வெளியே இருக்காங்க. ஆனால் வந்து யாரும் பார்க்கறதில்ல. நான் வந்து பார்த்தேன், எனக்கு மனசு கேட்கல. உடனே அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், ஒரு நேரமாக சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு ஒரு நேரம் சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாப்பாடு அவங்களால பண்ணி சாப்பிட முடியாது. யாராவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா எதாவது கொடுத்தா அவங்களே வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணலை. பாவம் வேதனையோடு உட்காந்துருந்தாங்க. எனக்கு மனசு கேட்கல. உடனே அவங்களுக்கு போய் என்னால் முடிஞ்ச உதவி இன்றைக்கி ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்கலான்னு இந்த அம்மாவுக்கு ஆசை இருந்துச்சு. உடனே அவங்களுக்கு போய் பண்ணினேன். நீங்களும் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, சாலையோர ஆதரவற்றர்கள் இல்லை முதியோர்கள் யாராவது இருந்தாலும் உடனே அவங்களுக்கு போய் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு வேலைக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க நண்பர்களே. யாரும் 100 வருடம் வாழப்போவதில்லை. நன்றி.